இங்கே இருங்க, இந்த நடிகர் நடிகைங்க அப்புறம் கொஞ்சம் வசதியானவங்கலாம் ஆடம்பரமாக கல்யாணம் முடிக்க வேண்டியது. ஐயா போட்டா சூட்டுக்கு மட்டுமே 30 லட்சம் செலவழிக்கிற ஆட்கள்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் கல்யாணத்தை பண்ணிவிட்டு 5 வருஷம் 10 வருஷத்தில் டபக்குன்னு மனம் முறியுது அப்படின்றீங்க. என்னையா மனம் முறியுதுன்னு தெரியல. இப்போ சமீபத்தில் கூட இந்த வச்சுக்கவா இடுப்புலன்னு ஒருத்தர் இருந்தார்லா, அவரு மனமுறிவு ஏற்பட்டு போச்சு. இப்படி அடிக்கடி வருது. இதுக்கு என்ன காரணம்? சும்மா பண்ணாமல் இப்படி போனா எப்படி அப்படின்னு கேட்டோம். நல்லா தான் சொல்லியிருக்காங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. நான் தான் பெரியவங்க, நீ தான் ஈகோ, மெயின் ஈகோ தான் காரணம். தப்பான ஒரு சமூகத்தை நோக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக வெளிப்படையாக பேசி அவங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிறத சொல்லிக்கிட்டாங்கன்னா லைஃப் லாங் நல்லா தான் இருக்குங்க. இன்னைக்கு மொபைல் ஃபோனில் பார்க்குற ஒரு லைஃபை அதை ரியாலிட்டியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. நீ அதிகமாக சம்பாதிக்கிற, நான் கம்மியாக சம்பாதிக்கிறேன், நீ என்ன என்ன கேட்கறது கேள்வி, நான் உன்னை கேட்கறது கேள்வி. அதாவது உங்க மாமியாரா உங்க மாமனாரா அவங்களோட மதிப்பு மரியாதை கிடையாது. விட்டு பொதுப்படியா வாழ்க்கையில விட்டு கொடுத்து போனாதான் ஆம்பளை முன்னாடி நல்லா இருக்க முடியும். இந்த இழப்பு நீதிமன்றத்தால் பெறப்பட்டு ஒன்று சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இது தொடர்ந்து காலங்காலமாக நடந்திருக்கு. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி அந்த வாழ்க்கை முறையை கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை சூழல் இல்லாத காரணத்தினால கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் பூசல்கள் தொடர்ந்து இது நடக்கிறதுனால விவாகரத்துகள் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. திருமணத்திற்கு முன்னாலேயே அவர்கள் தங்களோடு தொடர்பு கொண்டு இருவரும் கலந்து பேசி தங்களுடைய கருத்துக்கள் ஒன்றுபடுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு முழுமையான ஒப்புதலுக்கு பிறகே திருமணம் செய்து கொண்டாங்கன்னா இந்த மன முறிவுகளை குறைக்கலாம். இப்போ இருக்கிற யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை பற்றி வாழாமல் கற்பனையான உலகத்தை நினச்சி வாழ்கிறாங்க. அது 2 பேருக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. ஒன்று ஆன்லைன் அப்படிங்கிறது அதிகமாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல்லையே மூழ்கிறாங்க. 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கிறது இல்லைங்க. அவள் அம்மா ஒன்று சொல்லு, புள்ள ஒன்று சொல்லு, மாமா ரோட்டில் அவள் அப்பா ஒன்று சொல்லுவார், பையன் ஒன்று சொல்லுவாங்க. இதனால தான் இந்த இப்போ கணவன் முறையில் கருத்துப்பாடுகள் வர அதிகமான காரணங்கள். ஷார்ட்டாக நம்ம அவங்கள பற்றின ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை டக்குன்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு சூழ்நிலை அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு நம்மளா அது என்னென்ன உண்மையான விஷயத்தை புரிஞ்சிக்காம டக்குன்னு நம்ம அந்த இடத்துல முடிவு எடுத்துடுறோம். ஸோ அந்த முடிவு தவறுதலாக சில நேரத்தில் அமைஞ்சிருது இல்லையா? ஸோ அது கொஞ்சம் பொறுத்திருந்து இது எதனால் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த முடிவை எடுக்கலாம். நீதிமன்றத்தில் எத்தனையோ நல்ல வாழக்கூடிய இள வயதினர்கள்லாம் நீதிமன்றத்தில் போய் காத்து கிடக்காங்க டைவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு. இது மிகவும் வருத்தமான ஒன்றாக தான் நாங்கள் கருதுகிறோம். இனி வரும் சமுதாயம் நல்ல ஒரு உயர்வுக்கு வரணும்னா இது போன்ற ஒரு நிலை மாறணும்.